இதோட வெக்டர் ஃபார்ம் என்ன சார் இதோட வெக்டர் ஃபார்ம் அப்படிங்கிறீங்க? இன்னொரு வெக்டர் ஃபார்முலா. சரி, ஒரு சர்க்கிளை பார்த்து எடுத்துக்கிறேன். கணக்கவனி ஸ்ட்ரெயிட் லைனாக போனால் லீனியர் வெலாசிட்டி, சென்டரில் என்ன டெவலப் ஆகும்? ஆங்குலர் வெலாசிட்டி. குட், அவ்வளோதான் வந்துருச்சு பார். லீனியர் வெலாசிட்டி, ஆங்குலர் வெலாசிட்டி. இதை போட்டு ஆக்சலரேஷனுக்கான வெக்டர் ஃபார்முலா பார்க்கணும். இதை போட்டு ஆக்சலரேஷன், அதாவது சென்ட்ரிபிடல் ஆக்சலரேஷன் சொன்னாலும் ஓகே, ஆக்சலரேஷன் சொன்னாலும் சரி, ஏசி வெக்டர் என்னவா இருக்கும், எப்படி கண்டுபிடிக்கலாம்னா லிசன், இதை நீ இமேஜின் பண்ணி தான் ஆகணும். இந்த புக் எடுத்துக்கிறேன். இப்போ உதாரணத்துக்கு என்ன பண்ணலான்னா, இந்த லைன் வந்து இந்த வெலாசிட்டி வெக்டராக எடுத்துக்கோ, இல்லை இந்த லைன் வந்து இந்த வெலாசிட்டி வெக்டராக எடுத்துக்கோ, இதை வந்து ஒமேகா வெக்டராக எடுத்துக்கோ. அப்போ இந்த இடம் இருக்குது பார்த்தியா, இந்த ஃபுல் இடமும் எதை பார்த்த மாதிரி இருக்குது? ஒன்று இந்த பக்கம் பார்த்த மாதிரி இருக்குது, இல்லையா உள் பக்கம் பார்த்த மாதிரி இருக்குது. உள் பக்கம் பார்க்குறதா என்னது? ஆக்சுவலாக உள் பக்கம் போகிறது தான் சென்ட்ரிபிடல் ஆக்சலரேஷன். அப்போ ஒரு சர்க்கிளை பார்த்து எடுக்குதுன்னா யோசிச்சுப்பார். இது இந்த பக்கம் ஒமேகா, இந்த பக்கம் வி, இப்படி போய் இப்படி போய் இப்படி போய் இப்படி போய் வருது. இந்த ஃபேஸ் எதை பார்த்த மாதிரி இருக்குது? சென்டர் பார்த்த மாதிரி தான் இருக்குது. ஓகேவா? சென்டர் பார்த்த மாதிரி இருக்குது, இன்னொரு ஃபேஸ் வெளியே பார்த்த மாதிரி இருக்குது. ஆனால் ரெண்டுமே ஈக்குவல் தான் சர்க்கிள் பார்த்த பொறுத்த வரைக்கும். அப்போ சென்டர் பார்த்த மாதிரி இருக்குது யார்? அவன் தானே இவன். புரியுதாப்பா? சென்டர் மாதிரி பார்த்த மாதிரி இருக்கிறது தான் ஆக்சலரேஷன். அப்போ இது ரெண்டு கிராஸ் ப்ராடக்ட், ஏரியா வேணும், அந்த பகுதி வேணும் அப்படின்னா அதான கிராஸ் ப்ராடக்ட். அப்போ எதோட கிராஸ் ப்ராடக்ட்? ஒமேகா கிராஸ் வி கிராஸ். புரியுதா? அரே ரொம்பலாம் புரிஞ்சுக்க வேணாம், ஃபார்முலா படிச்சுட்டு கூட எனக்கு ஓகே தான். ரைட்டா? ஆல்ரெடி ஒன்று சொல்லிட்டேன், ஒமேகா வெக்டரும் வி வெக்டரும் என்ன வெக்டரு? ஆர்த்தோகோனல் வெக்டர். கவனிப்பா, ரெண்டுமே என்னது? ஆர்த்தோகோனல் வெக்டர். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிள் எவ்வளோ? 90 டிகிரி. அப்போ இதுக்கு ஃபார்முலா போட்டால் டேரெக்டாக மாடுலஸ் போட்டு ஃபார்முலா போட்டுறேன் டேரெக்டாக, ரொம்பலாம் வேணாம். இது பெருசாக டைரக்ஷன். சரி சொல்லு பார்க்கலாம், உங்கள்கிட்ட கேட்குறேன். ஆங்குலர் ஆக்சலரேஷன் இந்த இடத்துல கான்ஸ்டண்டா இல்லை சேஞ்ச் ஆகுமா? டைரக்ஷன் சேஞ்ச் ஆகும். ஏன்னா ஒரு டைம் இந்த பக்கம் பார்த்த மாதிரி இருக்குது, இன்னொரு டைம் இந்த பக்கம் பார்த்த மாதிரி இருக்கும், ஒரு டைம் இந்த பக்கம் பார்த்த மாதிரி இருக்கும், ஒரு டைம் இந்த பக்கம் பார்த்த மாதிரி இருக்கும். அப்போ இது ஒரு இதோட டைரக்ஷன் சேஞ்ச் ஆகும், அது எழுதி வச்சுக்கோ இந்த இடத்துல. சரி ரைட். அதப்போ இதுவும் ஒரு வெக்டர் தான், பட் மாடுலஸ் போட்டால் எனக்கு அந்த என் கேப் போட தேவையில்லை. அப்போ ஒமேகா வி சைன் தீட்டா, அந்த என் கேப் விட்டுரு. தீட்டா எவ்வளோ? 90 டிகிரி. அப்போ சைன் தீட்டா 90 டிகிரியோட வேல்யூ 1. அப்போ இதை விட்டுறலாம். மீது என்னது? ஒமேகா வி. இப்போ ஆக்சலரேஷன் ஃபார்முலா ஒமேகா வி, பட் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறப்ப வி ஒமேகான்னு சொல்லி பழகணும். ப்ரொனவுன்ஸ் பண்ணுறப்ப என்ன சொல்லி பழகணும்? வி ஒமேகா அப்படின்னு தான் நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். ரைட்டா? இதுதான் என்னது? வெக்டர் ஃபார்ம் ஆஃப் எது வேணால் சொல்லிக்கலாம், சென்ட்ரிபிடல் ஆக்சலரேஷன் வாட் எவர். பட் இந்த ரெண்டு கிராஸ் ப்ராடக்ட் கிடைக்கக்கூடிய ரிசல்ட் தான் இந்த சென்ட்ரிபிடல் ஆக்சலரேஷன். ஸோ கிராஸ் ப்ராடக்ட் இப்படி தான் புரிஞ்சுக்கணும், போக நிறைய புரிஞ்சுக்கலாம். எழுதிக்கோ.